பில்டிங் கட்டுறாங்கன்னு சொன்னால் முதல்ல ஜேசிபி தான் வெளியே போடும். இந்த ஜேசிபி தான் பள்ளம் போடும். அப்படி பள்ளம் போடுகின்ற போது பாதிக்கப்படுகின்ற போது அந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இன்று பேரணி துவங்க இருக்கின்றோம். எங்கள் சங்கத்தின் சார்பாக அசோசியேஷனுக்கு என்றென்றைக்கும் கொடுப்போம். அதே போல் அசோசியேஷனுக்கு நம்ம யுவராஜ் தலைவரும் வந்திருக்கிறாரு. தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பேரணி உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருக்கின்றது. தோழர்களே, 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் ஆபரேட்டர் அசோசியேஷன் இன்று நடத்தக்கூடிய இந்த நடைப்பயணம் அரசு கவனத்துக்கு சென்றடைய வேண்டும். அதாவது இவர்கள் ஆபரேட்டர்ஸ் ஒர்க் பண்ணது எங்கன்னா மிகப்பெரிய பள்ளங்கள், அதாவது தமிழகத்தில் தான் அதிக ஆழமான மலைகள் நோண்டப்படுது. ஆகவே அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய இவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சொல்லப்போனால் சிலருக்கு ஓட்டுநர் உரிமமே கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. இதுக்காக பல அமைப்புகள் போராடி கொண்டு இருக்கிறது. இவர்களுடைய பாதுகாப்பை அரசு முன்வர வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஆபரேட்டர்ஸ் உடைய ஒர்க்கு நிறைய அரசு ஊழியர்களுக்கு, அரசு ஐஏஎஸ் போன்ற அதிகாரிக்கு தெரியவதில்லை. ஆகவே அதை தெரியப்படுத்துவதற்காக தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், வேலை நேரம் போன்ற பாதுகாப்பு, இன்சூரன்ஸ் போன்ற கோரிக்கைகளை வைத்து தான் இன்று இந்த நடைப்பயணம் ஊர்வலம் நடைபெறுகிறது. ஆகவே இந்த நடைப்பயணத்தினுடைய நோக்கம் முதல்வருடைய கவனத்திற்கும் போக்குவரத்து அமைச்சருடைய கவனத்துக்கும் சென்றடையும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹைட்ராலிக் ஆபரேட்டர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு பேரணியாக அந்த பேரணி தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த பேரணி தொடக்கம் தான் முடிவல்ல. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 6 லட்சம் தொழிலாளர்கள் மேலே இந்த தொழில் ஈடுபட்டிருக்காங்க. இது அரசுக்கு தெரியுமான்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு தொழிலாளர் இருக்காங்கன்றது அரசுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள்லாம் முதலமைச்சர் பாருக்கு போகுதானு தெரியல. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நாங்கள் வச்ச கோரிக்கைகளை அப்படியே நிலுவையிலே இருக்கு. அதாவது அடிப்படை சம்பளம் 36,000 ரூபாவும், வேலை நேரத்தை 8 மணி நேரம் ஆகும், பணியிடத்தோட பாதுகாப்பு, குவாரியில் வேலை செய்யக்கூடிய ஆபரேட்டர்களுக்கு பாதுகாப்பு வேண்டியும். நிறைய குவாரிகளில் பாதுகாப்பே இல்லை. குவாரினா ஒரு அளவு இருக்குது, அந்த அளவு இல்லாமல் அதில் பாதாளத்தில் நாங்கள் தொழிலாளிகள் வேலை செய்ய பார்த்துருப்போங்க. திருநெல்வேலியில் செல்வம் என்ற ஒரு தொழிலாளி காப்பாற்றுங்க எந்த மாதிரி கஷ்டப்பட்டாருன்னு எல்லாரும் பார்த்துருப்போம். இன்றைக்கி அந்த குடும்பம் எந்த நிலைமையில் இருக்குன்றது அரசாங்கம் பார்த்துருக்கா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி அந்த குடும்பம் கவனிக்க ஆள் இல்லாத நிலையில் இருக்குது. அந்த குடும்பம் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 700 குடும்பங்கள், எங்கள் தொழிலாளர் குடும்பங்கள் ஆதரவட்டு இருக்குது. இதெல்லாம் நாங்கள் கணக்கெடுத்து பார்த்ததில் அந்த குடும்பங்களை ஒரு அரசாங்கமாக இருந்து காப்பாற்றக்கூடிய இடத்துல தவறி இருக்காங்க. அதெல்லாம் நினைவு கூறும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த தொழிலாளிகள் சாதாரண தொழிலாளிகள் இல்லை, கிட்டத்தட்ட இராணுவ வீரர்களுக்கு இணையான ஒரு தொழிலாளிகள். மூணாறு நிலைச்சூழல் பார்த்துருப்பீங்க. அந்த தொழிலாளி அங்கே உயிரிழந்த குடும்பங்கள்லாம் எடுக்கும்போது ஒரு வாரத்துக்கு சாப்பாடு கூட இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணீர் விட்டதெல்லாம் அது அந்த குடும்பத்தோட கண்ணீரை தான் நாங்கள்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி தான் எல்லா தொழிலாளியும் இருக்காங்க. ஆனால் எங்கள் தொழிலாளிகள் கண்ணீர் துடைக்கிறதுக்கு இந்த அரசு முன்வர வேண்டும். இந்த பேரணி துவங்குறோம். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.